வணக்கம் நண்பர்களே, வெல்வோம் அறிவுசார் குறைபாடுடைய பயிற்சி மையத்திலிருந்து நான் இந்திரா. சென்ற வாரங்கள்ல நம்ம அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள், அவை எப்படி தவிர்க்கலாம், முறையான உணவு பழக்க வழக்கங்கள்னா என்ன, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களோட சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற அந்த வீடியோக்களை நீங்க பார்த்துக்கலாம். அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ கண்டுபிடிக்கிறது, அது பற்றி ஒரு சிறு பார்வை. குழந்தை பிறந்த 5 நிமிடங்களுக்குள்ளாக அப்கார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தையோடைய உடலுடைய நிறம், அந்த குழந்தை அழுவுற அந்த வேகம், அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் என்ன ரேட்ல இருக்குது, ரெஸ்பிரேஷன் ரேட்ல இருக்கு, இதையெல்லாம் எடுத்தோடனே அந்த மருத்துவர்கள் நோட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு அந்த குழந்தையோட அப்கார் ஸ்கோர் நல்ல ஸ்கோரிங்ல இருக்கிறாங்களா குழந்தை அப்படிங்கறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறந்து 2 மணி நேரங்கள்ல அந்த குழந்தை குறிப்பாக அந்த தாயோட ஐ கான்டாக்ட் வைக்கும். அந்த குழந்தை அந்த தாயை பார்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அது மாதிரி கைகளுக்குள்ள நம்மளுடைய கையை வச்சுன்னா அது பச்சிக்கும், நல்லா க்ளோஸா பிடிச்சுப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஸ். இது மாதிரி இந்த குழந்தைகள் நல்ல ரிஃப்ளெக்ஸோட நல்ல ஐ கான்டாக்டோட இருக்கிறாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான குழந்தைகள். அப்படி இல்ல, அதுல கொஞ்சம் சிதறல்கள் இருக்கு அப்படி சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு அர்த்தம். அடுத்ததாக மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தை பிறந்த 2 மாதங்கள்ல இல்ல 3 மாதங்கள்ல இந்த தலையை அப்படி தூக்கி பார்க்கணும். அதுக்கான முயற்சிகளை அந்த குழந்தை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை அந்த குழந்தைகள் கட்டாயமா பண்ணணும். 3 மாதத்துல அந்த குழந்தை பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். இது போல 6 இல்ல 7 மாதங்கள் தவள ஆரம்பிக்கணும். 10 இல்ல 11 மாதங்கள் இந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கணும். 1 வயதுல இருந்து குழந்தை பேச ஆரம்பிக்கணும். 5 மாதத்துல இருந்து இந்த கூகின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுங்க, அந்த மாதிரி குழந்தைகள் சொல்ல ஆரம்பிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது தாமதம் ஏற்பட்டால் அது மைல் ஸ்டோன் டிலே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மைல் ஸ்டோன் டிலே வரும்போது அந்த குழந்தை அறிவுசார் குறைபாடுடைய குழந்தையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.